கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு பிரயாணம் என்ற செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 5வது இஸ்ரேலிய அரேபிய யுத்தம் 1982 ஆண்டு ஆரம்பமானது. கடந்த நாட்களில் 4 இஸ்ரேல் அரேபிய யுத்தங்களை பார்த்தோம். இந்த 4 யுத்தங்களும் தனிமையாக நின்று இஸ்ரேல் யுத்தம் செய்து வெற்றி பெற்றது. தங்களுடைய நாட்டின் எல்லையை 5000 சதுர மைலிலிருந்து 86,000 சதுர மைலாக அதிகரித்து கொண்டார்கள். காரணம், கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதல் ஆகும். 12 நாடுகளும் வல்லரசாகிய ரஷ்யாவை சேர்ந்து நின்று கொண்டு யுத்தம் செய்தபோது கர்த்தர் அவர்களுக்காக நின்று யுத்தம் செய்தார். அதனால்தான் இத்தனை பெரிய வெற்றியை பெற முடிந்தது. 5வது இஸ்ரேல் அரேபிய யுத்தத்தை பார்க்கலாம். இந்த யுத்தமானது 1982 ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் நாள் வெடித்தது. சில வருடங்களாகவே பாலஸ்தீனா விடுதலை ஸ்தாபனத்தின் படைகள் இஸ்ரேலுக்கு தொல்லை கொடுத்து கொண்டு வந்தது. இஸ்ரேல் குடியிருப்புகள் மீது PLOவின் கொரில்லாக்கள் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வந்தது. இந்த PLO லெபனானில் தன்னுடைய படைகளை வைத்து லெபனானின் தலைநகரமாகிய பெய்ரூட் நகரத்தில் தன்னுடைய தலைமையகத்தை வைத்து கொண்டு செயல்பட்டு வந்தார்கள். இந்த PLO ஸ்தாபனம் இந்தியா உட்பட பல நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம். ஐநாவும் PLO ஸ்தாபனத்தை அங்கீகரித்துள்ளது. அதே வேளையில் இஸ்ரேலின் அதிபர் இந்த PLO ஸ்தாபனத்தை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு யுத்தத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இந்த PLO ஸ்தாபனம் தன் படைகளை வைத்து கொண்டு இஸ்ரேலுக்கு தொல்லை கொடுத்து கொண்டு வந்தது. லெபனானை பற்றி வேதம் இப்படி சொல்கிறது: வனாந்திரமும் இந்த லெபனான் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும் என்று யோசுவா 1 வசனத்தின்படி யூதருக்கு சொந்தமாக வேண்டும். இந்த யுத்தத்திற்கான சூழ்நிலை 1982 ஆண்டு ஜூன் மாதம் உருவானது. லண்டனில் இருந்த இஸ்ரேலிய தூதர் சல்மோ ஆர்கோவ் ஜூன் மாதம் 4ஆம் நாள் அடையாளம் தெரியாத ஒருவரால் சுடப்பட்டார். இச்சம்பவத்திற்கு சில வாரங்களுக்கு முன் தான் பாரிஸில் இஸ்ரேலிய தூதரக அதிகாரி சுட்டு கொல்லப்பட்டார். அதற்கு முன் வியட்னா நகரில் யூத அதிகாரிகள் தாக்கப்பட்டனர். இவை எல்லாவற்றிற்கும் காரணம் PLO என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டி லெபனானில் இருந்த PLO மீது தாக்குதலை ஆரம்பித்தார்கள். இந்த யுத்தத்தில் லெபனானில் நிலை கொண்டிருந்த சிரியா படைகளும் இஸ்ரேலுக்கு தாக்குதலுக்குள்ளானது. கலிலேயா பகுதியில் இருந்த குடியிருப்புகளை தான் PLO தாக்கி தொல்லை கொடுத்து கொண்டு வந்தது. PLOவின் தொல்லையில் இருந்து விடுவிக்கப்பட இஸ்ரேல் ஆரம்பித்த யுத்தத்தின் நோக்கம் கலிலியாவுக்கு சமாதானம், தி பீஸ் ஆஃப் கலிலியா என்று கூறப்படுகிறது. 5வது இஸ்ரேல் அரேபிய யுத்தம் ஆரம்பித்ததிலிருந்து எல்லா முனைகளிலும் இஸ்ரேல் படைகளே வெற்றி மேல் வெற்றி பெற்று முன்னேறியது. யுத்தத்தில் இந்தியா உட்பட 104 நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்தார்கள். PLOவின் தலைவர் யாசர் அரபாத் சாகும் வரை போராடுவோம் என்றார். உலக நாடுகள் இஸ்ரேலை வேரோடு அழிப்போம் என்று முழக்கமிட்டனர். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்தபடியினால் எதிரிகளின் சூழ்ச்சிகளை தேவன் அபத்தமாக்கினார். தேவன் அவர்களோடு கூட நின்றார். யாசர் அரபாத் இந்த யுத்தத்தில் எப்படியும் கொல்லப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. PLOவின் தலைமையகத்தை அழித்துவிட இஸ்ரேல் இராணுவம் திட்டமிட்டிருந்தது. யாசர் அரபாத் தங்கும் கட்டிடத்தை தாக்கி அவரை கொலை செய்ய இஸ்ரேல் விமானப்படை திட்டமிட்டிருந்தபடியால் யாசர் அரபாத் இந்த யுத்த நாட்களில் ஒவ்வொரு இரவும் வெவ்வேறு கட்டடங்களில் தங்கி தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டியதாயிருந்தது. யாசர் அரபாத் தங்கியிருந்த கட்டடங்கள் எல்லாம் இஸ்ரேல் படையினர்களால் இடித்து அழிக்கப்பட்டது. இந்த யுத்தத்தில் இஸ்ரேலினால்
பிடிக்கப்பட்ட பகுதிகள் தீரு சீதோன் பகுதிகளாகும். சீதோன் அன்றைய சீதோன் இப்பொழுது சைதா என்று அழைக்கப்படுகிறது. இஸ்ரவேல் படைகள் தீவிரமாக முன்னேறி பெய்ரூட் நகரத்தை முற்றுகை போட்டது. பெய்ரூட் நகரத்துக்குள் இஸ்ரவேலிய படைகள் ஜூன் 13ஆம் நாள் நுழைந்தது. யுத்தம் ஆரம்பித்த ஒரே வாரத்தில் லெபனோனின் தலைநகரமாகிய பெய்ரூட்டின் கிழக்கு பகுதிகள் இஸ்ரவேல் வசமாயிற்று. பிஎல்ஓவின் படைகளும் அதன் தலைமையகமும் மேற்கு பெய்ரூட்டில் நிலை கொண்டிருந்தது. இஸ்ரேலிய படைகள் மேற்கு பெய்ரூட்டை முற்றுகையிட்டு பிஎல்ஓ படைகளை நெருங்க ஆரம்பித்தன. பாலஸ்தீன விடுதலை ஸ்தாபனம் பிஎல்ஓ பெய்ரூட்டை விட்டு வெளியேற வேண்டும், இல்லை என்றால் அது முற்றிலுமாக அழிக்கப்படும் என்று இஸ்ரேல் எச்சரிப்பு கொடுத்தது. உலகின் 104 நாடுகள் ஆதரவை பெற்றும் பிஎல்ஓவிற்கு தஞ்சம் கொடுக்க எந்த நாடும் முன்வரவில்லை. பிஎல்ஓவிற்கு உதவி செய்த எல்லா அரபு நாடுகளும் யுத்தத்தில் இந்த இக்கட்டான நிலையில் அதற்கு உதவி செய்ய முடியாமல் திணறி வாய்மூடி நின்றது. எந்த நாடும் உதவி செய்ய முன் வராததால் இஸ்ரேல் தற்காலிகமாக பிஎல்ஓ படைகளுக்கு புகலிடம் கொடுக்க முன் வந்தது. எப்படியாவது பிஎல்ஓ படைகள் லெபனானில் இருந்து துரத்தப்பட வேண்டும் என்பது இஸ்ரேலின் நோக்கம். சில நாட்களுக்கு பின் சில நாடுகள் பிஎல்ஓவை ஏற்றுக்கொள்ள முன்வந்தது. தேவ பிள்ளையே, கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். என்றைக்கு அத்திமரமாகிய யூதர்கள் துளிர்விட ஆரம்பித்தார்களோ அன்றையிலிருந்து இன்று முதல் இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் தேவன் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்ததான தேசம் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தின்படி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின்வரும் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி இருக்கிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். பின்னும் அவர்கள் எல்லையையும் குறித்து கொடுக்கிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரையுள்ள வசனத்தின்படி அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டுமுள்ளதும் கேனியரும் கெனீசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெர்சியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று உடன்படிக்கை பண்ணினார். பின்னும் அவர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், வனாந்தரமும் இந்த லெபனோனும் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தையும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாகும் என்று தேவன் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின்படி அவர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு பண்ணினதான உடன்படிக்கையின்படி இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததி தேவன் கொடுத்ததான வாக்கு கொடுத்ததான தேசத்திற்காக போராடுகிறார்கள். இப்பொழுது 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் நாள் துவங்கியது யுத்தம். இதுவரையிலும் 2024 வருடம் மே மாதம் முடிந்து ஜூன் மாதம் ஆரம்பித்ததிலும் இந்த போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது நடக்கிறதான யுத்தமானது 6வது இஸ்ரவேல் அரேபிய யுத்தமாகும். 5வது இஸ்ரவேல் அரேபிய யுத்தத்தில் பிடித்ததான இடங்களில் இனியும் அவர்கள் வெளியிடப்படவில்லை. இனியும் ஒரு இஸ்ரவேலி அரேபிய யுத்தம் நடக்கும் என்று கணிக்கப்படுகிறது. மொத்தம் 7 இஸ்ரவேலி அரேபிய யுத்தம் நடக்கும் என்றும் அப்பொழுதுதான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் செய்த தேசம் கைவசப்படுத்துவார்கள் என்றும் வேத வல்லுநர்கள் கணிக்கிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.